நவகிரக கோவில்களில் பிரசித்தி பெற்றதும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் என பெயர் பெற்றதுமான வைத்தீஸ்வரன் கோவில் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோயில். நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு பெயர் பெற்ற இந்த கோயில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்டது. செவ்வாய் எனும் அங்காரகன் ஆட்சி புரியும் தலமாக விளங்குகிறது வைத்தீஸ்வரன் கோயில். அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோயில் வந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது. வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அங்காரகன் சிவபெருமானை வேண்டி நிற்க அவரது வேண்டுதலை ஏற்று அருள்பாலித்த ஈசன் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் வழிபடுமாறு கூறியுள்ளார். அங்காரகனும் அவ்வாறே செய்ய அவரது குஷ்டநோய் நீங்கியது. இதனால்தான் இத்தலத்தில் உள்ள சித்தாமிர்த குளத்தில் நீராடினால் நோய்கள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றொரு விஷயம் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு 6 கால பூஜைகள் முதலில் நடைபெறுவதுதான். அதன் பிறகுதான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. செவ்வாய் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும், வியாதிகள் நிவர்த்தியாகும், தீராத நோய்கள்லாம் நிவர்த்தியாகும். அந்த செவ்வாயை வழிபாடு பண்ணாக்க செவ்வாய் ஸ்தலம் இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் முதன்மையான ஸ்தலம். தர்மபுர ஆதீனத்துக்கு கீழே இருக்கிற இந்த கோயில் கவர்மெண்ட் கோயிலெலாம் கிடையாது, ஆதீனம் கோயில் இது. தர்மபுர அருளாசியில் இங்கே எல்லாமே நல்லா சீரும் 6 கால பூஜைகள் நித்திய நியமத்தமாக ஆகம விதிப்படி நடந்துட்டுருக்கு. பங்குனி உத்திர விழாவின் போது இந்த கோயிலில் நடக்கும் நாய் ஓட்டம் நரியோட்டம் என்ற நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். குழந்தையாக இருக்கும் முருகப்பெருமானை மகிழ்விக்க யானை ஓடி விளையாட்டு காட்டும் நிகழ்வு சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலின் மூலவர் வைத்தியநாத சுவாமி. அம்பாளின் பெயர் தையல் நாயகி. செவ்வாய் அதிபதியான அங்காரகன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். செல்வமுத்துக்குமரன் சன்னதியில் படைக்கப்படும் திருநீரும் சந்தனமும் நோய்களை தீர்க்கும் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமைக்கு சாதாரண மக்கள் காலம்பரை எழுந்து இந்த திருக்குளத்தில் நீராடிட்டு அந்த துணியை இங்கே விட்டுட்டு வேறு துணி உடுத்திக்கிட்டு இங்கே விநாயகருக்கு, செவ்வாய்க்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணாக்கா எல்லா தோஷமும், மாங்கல்ய தோஷம், கல்யாணம் எல்லாம் நடக்கும். சாதாரண இது பண்ணுறது. மற்றபடி இந்த மூலஸ்தானம் அங்காரகன் இருக்குது. அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போனாக்கா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுவாங்க, வீபதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அங்காரகனுக்கு பிடிச்சி துவர சாதம் போட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பக்தர்கள் யாருக்கு தோஷம் இருக்கோ அவங்க கையால் அன்னதானம் பண்ணினாக்கா செவ்வாய் தோஷம் விலகிடும். அதேபோல் பாரம்பரிய ஜோதிட முறையான நாடி ஜோதிடத்திற்கு பெயர் பெற்றது இந்த கோயில். அகஸ்தியர் அருளிய நாடி ஜோதிடத்தை நம்பி இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் எதிர்காலம் குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் மக்கள் அதிகம். உலகத்துல எல்லா மக்களையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு இருக்கு. அப்படி இங்கே இந்த நாடி ஜோதிடம் பார்த்துக்கிட்டு போய் பலனடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் நடந்து 18 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை என்பதும் இந்த பகுதி மக்களின் பெரும் குறையாக இருக்கிறது. அதேபோல் கோயிலில் சீரமைப்பு பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் சிற்பங்கள் பொலிவிழந்து காணப்படுவதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த கோயிலுக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துகள் உள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு மாநில மக்களுக்கும் வைத்தியநாத சுவாமி குலதெய்வமாக இருப்பதால் அவர்கள் செலுத்தும் காணிக்கை வருடத்திற்கு 20 கோடி ரூபாய் வரை கிடைக்கிறது. கோயிலின் நடை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். திருச்சி மார்க்கமாக கோயிலுக்கு வர விரும்புவோர் மயிலாடுதுறை வழியாக கோயிலை சென்றடையலாம். சென்னையிலிருந்து வருவோர் புதுச்சேரி, சிதம்பரம் வழியாகவும் இங்கு வர முடியும். இந்த வழித்தடங்களில் பேருந்துகளும் அதிகம் இயக்கப்படுகின்றன. இங்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு தங்கும் விடுதிகளும் செயல்பட்டு வருவதால் எந்தவித குறையுமின்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும்.